சமீபத்தில் இறந்து போன காமெடி மற்றும் குணச்சித்திர நடிகர் திரு ரோபோ சங்கர் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையவும், அவரை இழந்து தவிக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்களை எங்களோட கல்லூரி வாயிலாக தெரிவிச்சுக்கிறோங்க. என்னடா ரோபோ சங்கரை பற்றி இங்கே பேசுகிறோன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. அவரோட இறப்புன்றதை தாண்டி அதற்கான மருத்துவ காரணத்தை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். அதாவது அவருக்கு ஆரம்ப காலத்தில் இருந்தே மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதிலிருந்து அவர் குணமாகி வந்துட்டார். இப்போ அவருடைய இறப்புக்கு காரணமாக அவருடைய ட்ரீட்மெண்ட் பண்ண ஹாஸ்பிட்டலில் கொடுத்த மருத்துவ அறிக்கையில் அவருடைய இறப்புக்கு காரணம் இரைப்பை குடல் இரத்தப்போக்கு, இங்கிலீஷில் இதை கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ளீடிங்னு சொல்லுவாங்க. இதுதான் அவரோட இறப்புக்கு காரணமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ளீடிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட செரிமான உறுப்புகளான உணவு குழாய், வயிறு, சிறுகுடல், பெருங்குடல் மற்றும் மலக்குடல் இதில் ஏற்படுற இரத்த இழப்பை தான் நம்ம கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ளீடிங்னு சொல்கிறோம். இதோட அறிகுறியாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரத்தத்துடன் கூடிய வாந்தி அல்லது காஃபி கிரவுண்ட் வாமிட்டிங்னு சொல்கிற காஃபி தூள் மாதிரியான பிளட் கிளாட் வாமிட்டிங் பண்ணுறது தாங்க. இத்துடன் கூடிய கருமை நிறத்தில் வெளியேறும் மலம் இல்லை மலத்தோட வர்ற பிளட்டு, உடம்புல திடீர்னு ரத்தம் குறையிறது, வயிற்று வலி, மூச்சு விடுறதுல சிரமம், வெளிர் நிறமான தோல் மற்றும் வியர்வை போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.